Hi friends, so இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா CSS ல இருக்கக்கூடிய செலக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் செலக்டர்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? சோ செலக்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்லங்க. CSS ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்றதுக்கு அத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும். சோ நார்மலா நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? டாக் நேம் போட்டு செலக்ட் பண்ணுவோம். சோ அப்படி பண்ணிட்டு போயிரலாமே. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கனா இதுல எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. சோ அந்த ப்ராப்ளம்லாம் என்னென்ன, சோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்தாலே தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல 3 வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு நான் அதை ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேராகிராஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேராகிராஃப்மே டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நடுவில் இருக்க பேராகிராஃப்னு உங்களுக்கு எந்த கிளாஸுமே நான் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம வந்து இதை ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட style.css ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணதை பார்த்தாலே தெரியும். நார்மலாக அந்த டேக் நேமை போட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேராகிராஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பேராகிராஃபை மட்டும் எனக்கு ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுற முடியும்? ஸோ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கில் இருக்கிற பேரான்ற கிளாஸ் வச்சுருந்தா மட்டும் எனக்கு ஒயிட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இப்படி கொடுக்கலாம். p.para அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரு நிமிஷம் நான் அதில் போய் ப்ராப்பர்ட்டியை மட்டும் மாற்றிடுறேன். ஸோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p.para அப்படின்னா பேராகிராஃப் டேக்கில் அந்த பேரான்ற கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பேராகிராஃபில் பேரா அப்படின்ற கிளாஸ் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணு. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு h3 டேக்லேயுமே பேரா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே கிளாஸாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரே ஸ்டைலிங் வந்து ஆக்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து h1ல் பேரா அப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா அப்படின்ற கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே அது ஒயிட்டாக மாற்றிடும். பட் எனக்கு அப்படி ஆகக்கூடாது. பேராகிராஃபில் பேரா அப்படின்ற கிளாஸ் இருந்தால் மட்டும் ஒயிட்டாக மாற்று அப்படின்றதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா p.para அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த h1 தனியாக இருக்கா, பேராகிராஃப் மட்டும் அந்த ஒயிட் ஆக்டாக இருக்கா. ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளாஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க p.க்கு para ப்ளஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸை வந்து எடுத்துக்கும். ஸோ நான் இன்னொரு கிளாஸை வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ .large அப்படின்னு போட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லார்ஜ் இருக்கிற கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆக்டாக இருக்குது, பேரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேரா 2 வந்து நம்ம இன்னும் ஸ்டைல் பண்ணல. பட் லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்பட்ட இடத்துல. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கிளாஸஸ் வேணுமோ அத்தனை கிளாஸஸ் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டைலிங் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கமா போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். h1, p.tag அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் போடுற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதோட 2 இதுக்குமே எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் h1க்கும் p.tagமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ கலரை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற பேராகிராஃப் வந்து ஒயிட்லேயே தான் இருக்குது. ஆனால் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSSல வந்து நார்மலாக வரிசையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வரிசையாக தான் அது வந்து கம்பைல் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம், அடுத்து கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கீழே இருக்க ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அதிகம், ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க CSSல. ஸோ அந்த ஸ்பெசிஃபிசிட்டி எதுக்கு அதிகமோ அதை தான் அது பண்ணும். அப்படி பார்த்தா மேலே இருக்கிறதுக்கு மட்டும் ஏன் ஒயிட்டாக இருக்குது, நம்ம கீழே பிளாக் மாற்றிட்டோமே, அது ஏன் மேலேன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் விதம் தான். p.paraன்றது அதோட ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா p.tagல இருக்கிற பேரா வச்சுருக்க கிளாஸை மட்டும் மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம மேலேயே போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CSS இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ எந்த ஸ்டைலிங் வந்து நம்ம கீழே பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க பேராகிராஃபுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு கிளாஸஸ். பட் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எத்தனை வேணால் வச்சுக்கலாம். ஐடி வந்து ஒன்று தான் வைக்க முடியும், நீங்கள் ஸ்பேஸ் விட்டுலாம் வேறு வைக்க முடியாது. ஸோ இந்த ஐடியை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நார்மலாக என்ன பண்ணுவோம், டாட் வச்சு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஐடியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ்டேக் போட்டு அந்த ஐடியை நம்ம போட்டிங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும்.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து கொஞ்சம் எல்லோ கலராக வச்சுக்கிறேன். ஸோ எல்லோ கலர் வச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஐடி இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி CSS வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து வரிசையாக தான் வந்து பார்த்துட்டு வரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன போட்டிருக்கோம், H1 P டேக் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிசிட்டி இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பெசிஃபிசிட்டியோடு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியை வச்சு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம கிளாஸில் எப்படி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோட ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எங்கே டாப் லெவலில் போட்டாலுமே சரி அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு ஒரு டிவ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாடி பேக்ரவுண்ட் மாற்றி வச்சுருக்கேன். அண்டு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் வித் அண்ட் ஹைட் கொடுத்து மார்ஜின் ஆட்டோ அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா சென்டர் ஆயிரும். ஸோ என்னோட ஸ்பேசிங் வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, மார்ஜின் ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா சென்டர் ஆயிரும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் லைன் சென்டர் போட்டால் டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போயிட்டு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ளே இருக்க P டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆயிடுச்சு. ஏன்னா பேரண்ட்டோட கலரை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா சைல்டு டெக்ஸ்ட் எலமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆயிரும், அந்த வேல்யூவாக மாறிடும். ஸோ நான் கீழே போயிட்டு இருக்கிற எல்லா P டேக்கையுமே செலக்ட் பண்ணி கலர் வந்து ரெட்டு கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, உள்ளே இருக்கிறத அதுக்கு கிளாஸ் கொடுக்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற P டேக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு P டேக் போட்டிங்க அப்படின்னா அந்த கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்களா ஒயிட் ஆகிடுச்சா. ஸோ அதாவது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாட் பாக்ஸ் ஸ்பேஸ் P அப்படி போட்டோன்னா என்ன அர்த்தம்னா பாக்ஸு அப்படின்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா P டேக்கையுமே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு H1 உள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இன்னொரு P டேக் ஒன்று போட்டுக்கிறேன், லோரம் ஒரு 5 வேர்ட்ஸ் வச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. அது காரணம் என்னென்னா நான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம பாக்ஸோடைய கலரை வந்து ஒயிட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை போய் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீன் வச்சுக்கலாம். இப்போ உங்களால் பார்க்க முடியாது, அந்த ஹெலோன்ற H1 மட்டும்தான் க்ரீனில் இருக்குது, மற்ற 2 P டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் இருக்கக்கூடிய P டேக்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம கலர் வந்து ஒயிட்டில் வச்சுட்டோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செலக்டிங் டெக்னிக். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய செலக்டர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். புரியல அப்படின்னா எது புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த வரைக்கும் until then bye bye, see you.